தங்கச்சி ஏன் தங்கச்சி இங்கே உட்காந்து அழுதுட்டு உட்காந்துருக்கா? இதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கவே வர மாட்டேன்னு. ஏன் தங்கச்சி உனக்கு என்னாச்சு? எதனால வீடியோ எடுக்க வர மாட்டேன்னு சொல்கிறேன்? அதுவும் இல்லாமல் இப்படி தேம்பி தேம்பி அழுகுறேன். எனக்கு அதை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது தங்கச்சி. சொல்லு தங்கச்சி என்னாச்சுன்னு. அண்ணா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறோம். ஆமாம் தங்கச்சி, நம்ம வெயில் மழைன்னு கூட பார்க்காம கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுக்கிறோம். அதுக்கு என்ன இப்போ? ஆனால் எனக்கு சனி ஞாயிறு மட்டும்தானே ஸ்கூல் லீவு. அப்பயும் நான் பசங்க கூட விளையாட போகாமல் உன் கூட தானே வீடியோ எடுக்கிறேன். அப்புறம் ஏன்னா நம்மளை யாருமே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. தங்கச்சி எனக்கு புரியுது தங்கச்சி, நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறோம், நம்மளை யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இதுக்குன்னு நீ இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்காது தங்கச்சி. கண்டிப்பாக நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க தங்கச்சி. அண்ணா எனக்கு வந்து நம்பிக்கையே போயிடுச்சதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கவே வரமாட்டேன். தங்கச்சி நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோ தங்கச்சி. யாருமே ஒரே நல்ல பெரிய ஆள் ஆகிட முடியாது தங்கச்சி. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எஃபர்ட்டை போட போட தான் நம்மளால் பெரிய ஆள் ஆக முடியும். சீக்கிரமே எதுவும் நம்மளுக்கு கிடைக்காது தங்கச்சி. சீக்கிரமாக கிடைக்கிறது எதுவுமே நம்மளுக்கு நிலைக்காது தங்கச்சி. நம்மளுக்கு பொறுமையாக கிடைக்கிறது தான் நிலச்சி நிற்கும். ஆனால் இப்போ தானே நீ சொல்கிறது எனக்கு புரியுது. இனிமேல் வெறித்தனமாக வீடியோ போடுறோம். இன்ஸ்டாகிராமில் 1 மில்லியன் ஃபாலோவர் எடுக்கிறோம். யூடியூப்பில் 4 மில்லியன் சப்ஸ்கிரைபர் எடுக்கிறோன்னு. தங்கச்சி நீ சொல்கிறது கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும் தங்கச்சி. நீ ஒன்றும் கவலையே படாத. அப்புறம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.